இவருடைய மனைவி என்ன செய்வார்னு கதை கதையா எழுதியிருக்காருங்க. அப்படியே இதே பாக்குற பெண்களுக்கும் கஷ்டமா தானங்க இருக்கும். நான் ஏன்பா இப்படி இருக்கேன்னு கேட்டா, வீட்டுல தானே இருக்கேன், நான் என்ன வேலைக்கா போறேன், இவ்வளோண்டு. அது பாத்தீங்கன்னா ஜட்டியோட கொஞ்சம் பெருசா இருக்கு, அவ்வளவுதான். இப்ப தமிழ்நாட்டோட மிகப்பெரிய ஒரு சாபக்கேடு என்ன தெரியுமா? இதை பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் இதே பழக்கத்துல இருந்தாலும் இருப்பீங்க. பெண்கள் மாற்றிக்கொள்ள வேண்டிய விஷயம் இதுங்க. நல்லா அனுபவிப்பதற்கு தானங்க வாழ்க்கை. இந்த கணவர் சொல்றதுல என்ன தவறு இருக்கு? புதுமை பெண்களா என்ன சொல்லுவீங்கன்னா, அவங்களுடைய கண்ணோட்டத்தை மாத்திக்கணும் அப்படின்னு. அன்பான ஜேசி டிவி நேயர்களுக்கும் மற்றும் அனைத்து குடும்ப உறுப்பினர்களுக்கும் இந்த கீதுவின் அன்பான வணக்கம். என்னுடைய வீடியோலாம் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. பல நேயர்களோட பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளையும் கொடுத்துட்டு தான் இருக்கேன். அது உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு நேயர் எழுதினது தான் நான் பேச போகிறேன். அவர் ஒரு ஆண் நேயர். அவர் என்னுடைய சகோதரியாக பாவிச்சு எழுதியிருக்கிறாரு. அவர் சொன்ன விஷயத்தை பார்த்தோம்னா கொஞ்சம் சிரிப்பாக தான் வரும். அவர் என்ன எழுதியிருக்கிறாரு அப்படின்னம்னா, இதை தயவு செய்து சேனலில் போடுங்க மேடம், இதை எல்லா பெண்களும் பார்க்கணும், பார்த்தாதான் அவங்க திருந்துவாங்க அப்படின்னு வேற ரொம்ப அன்பாக வேற கேட்டிருக்காரு. ஏன்னா அவருக்கு அவருடைய மனைவியும் இதை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. நான் சொன்னேன்னா அவங்க கேட்க மாட்டாங்க, நீங்கள் சேனலில் போடுங்க, கண்டிப்பாக என் மனைவியை நான் பார்க்க வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு புகழ்மிக்க தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்துட்ருக்காரு. அவர் ரொம்ப டீசெண்டானவராக, நல்லா ட்ரெஸ் பண்ணுவாராம். ரொம்ப ரொம்ப நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணக்கூடியவர், ட்ரெஸ் பண்ணுறத ரொம்ப விரும்பக்கூடியவரும் கூட. அதே மாதிரி தன்னுடைய மனைவியும் ரொம்ப நேர்த்தியாக ஆடை அணிஞ்சுக்கணும், நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு விருப்பப்படக்கூடியவர். இது ஒரு சாதாரண ஒரு விஷயம் தானேங்க, எல்லாருடைய கணவர்களும் நினைக்கக்கூடிய ஒரு விஷயம். இவருடைய மனைவி என்ன செய்வார்னு கதை கதையாக எழுதியிருக்காருங்க. அப்படியே சம்பவங்களை கோர்த்து கோர்த்து எழுதியிருக்காரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இவருடைய மனைவி என்ன செய்வாங்களாம், நைட்டு போட்ட நைட்டியை கலட்டவே மாட்டாங்களாம். காலையில் ஒரு பெரிய கொண்டையை வேற இப்படி தூக்கி போட்டுக்குவாங்களாம். போட்டுட்டு அந்த நைட்டிலேயே எல்லா வேலையும் பார்க்குறாங்க. சரி ரைட்டு, காலையில் உணவு தயாரிப்பதுலேருந்து பார்க்குறாங்க, பிள்ளைங்களை கொண்டு போய் விடுறது. இதில் முக்கியமான விஷயம் சொன்னார், 2 வீலர் ஓட்டுவாங்களாம், நைட்டிலேயே 2 வீலர் கொண்டு போய் பிள்ளைங்களை ஸ்கூலில் விட்டு வருவாங்களாம். இவருடைய கணவர் வேற நிறைய வேட்டை இவர் சொல்லி சொல்லி பார்த்துருக்காரு. உங்கள் மனைவி என்ன செய்ய முடியல, மாற்றவே முடியல. சரி காலையில் தான் இப்படி இருக்கிறா, நான் வேலை முடித்து நான் திரும்பும்போது கூட வேறு ட்ரெஸ் போட்டிருப்பான்னா அந்த 4 நைட்டி தான் போடுவா மேடம் அப்படின்னு வேற குறிப்பிட்டிருக்காரு. அந்த கலரை கூட குறிப்பிட்டிருக்காருங்க. அந்த 4 நைட்டியே தோச்சு மாற்றி மாற்றி வீட்டுக்குள்ளே போட்டுக்குவாங்களாம். ஏப்பா வேறு ஏதாவது ட்ரெஸ்ஸு, நிறைய ட்ரெஸ்ஸு இருக்குது மேடம், சேலை இருக்குது, டாப்பு வாங்கி கொடுத்துருக்குறேன், சுடிதார் வாங்கி கொடுத்துருக்குறேன், அதெல்லாம் பீரோவில் தூங்குது மேடம். எப்போ பார்த்தாலும் ஒரு நைட்டி, ஒரு பெரிய கொண்டை. நான் ஏன்பா இப்படி இருக்கேன்னு கேட்டால், வீட்டில் தானே இருக்கேன், நான் என்ன வேலைக்கா போகிறேன், அது பாட்டுக்கு இருந்துட்டு போகுது. புதுசாக ட்ரெஸ் எடுத்து போட்டால் எல்லாத்தையும் ஸ்பாயில் ஆயிரும், துவைக்கிறது யார், நீங்களா துவைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்களாம். பார்த்தீங்களாங்க பிரச்சனை எப்படிலாம் வருதுன்னு. அவர் எதிர்பார்க்கறது ஒன்றே ஒன்று, அவருடைய மனைவி சுத்தமாக நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு தான் அவர் எதிர்பார்க்குறது. இது நல்ல விஷயம் தானேங்க. இந்த மனைவிக்காக மட்டும் நான் சொல்லலைங்க. இப்போ தமிழ்நாட்டோட மிகப்பெரிய ஒரு சாபக்கேடு என்ன தெரியுமா? நைட்டி தான் அவங்களுக்கு பாரம்பரிய உடையாக மாறி போச்சுங்க. நிறைய பெண்களுக்கு நைட்டினா நைட்டில் மட்டும் போடணுங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்போ நான் நிறைய பேரை பார்க்குறேன், ஸ்கூலுக்கு நைட்டியோடு வந்துடுறாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? நைட்டி மேலே ஒரு இத்து போன ஒரு பழைய துண்டு எடுத்து வேறு அப்படி மேலே போட்டுக்குவாங்க. போட்டுக்கிட்டு ஸ்கூலுக்கு வந்துடுறாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க, மார்க்கெட்டுக்கு போங்கிறாங்க, பால் வாங்க வெளியே போயிடுறாங்க. இதில் மிக மோசமான விஷயம், நைட்டிக்குள்ளே எந்த ஒரு இன்னர்ஸும் போடுறதில்லை. இதை ஓப்பனாக தாங்க நான் சொல்கிறேன். பெண்கள் மாற்றிக்கொள்ள வேண்டிய விஷயம் இதுங்க. எவ்வளோ பேர் பார்க்குறாங்க. ஒரு பெண்ணுக்கு மதிப்பு என்னங்க? அவங்க போடுற உடை, அவங்க பேசுகிற பேச்சு, அவங்க செய்கிற செயல், இது எல்லாம் மதிப்பை கொடுக்கும். நான் அதுக்காக உங்களை தினமும் நல்ல நல்ல ட்ரெஸ் போடுங்கன்னு சொல்லலை. ஆனால் மனிதர்களை பார்க்கக்கூடிய அளவிற்கு நமக்கு நம்மளுடைய ஆடையில் மிக கவனம் செலுத்த வேண்டும். தவறாக ஆடை அணிவது உங்களை தப்பாக உங்களை பார்க்க சொல்லுங்க. அதென்றால் நான் திரும்ப திரும்ப ஓப்பனாகவே சொல்கிறேன், நைட்டி உங்களுடைய பாரம்பரிய உடை அல்ல, ஆனால் பாரம்பரிய உடை மாதிரி நடந்துக்கிறாங்க. அன்றைக்கெல்லாம் நாங்கள் பார்க்குறோம், ஸ்கூலில் நைட்டியோடு கொண்டாந்து விட வராங்க.
ஒரு ஆசிரியர் கேட்குறாரு, ஏம்மா வீட்டில் தான் நைட்டியோட இருக்க, எப்படி ஸ்கூலுக்கு வந்து விட்டால் இவ்வளோ பேர் வந்துட்டு போகிறாங்களே, இதோட போகிறோம்னா அப்படியே பேசாமல் அப்படியே முழிச்சிட்டு இருக்காங்க. இப்போ இதெல்லாம் என்ன சொல்கிறது சொல்லுங்கள். அப்போ அந்த கணவர் மனைவி நல்ல விதமாக ஆடை அணிந்து கொள்ளணும்னு எதிர்பார்க்குது ரைட்டாக தப்பாங்க? இது பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்குமே நான் கேட்குற கேள்வி இதுதான். இதை பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் இதே பழக்கத்தில் இருந்தாலும் இருப்பீங்க. நைட்டையெல்லாம் வண்டியில் போய் பிள்ளைங்களை அங்கே கொண்டு போய் விட, இங்கே கொண்டு போய் விட, அம்மாவை கூட்டிகிட்டு போக, அப்பாவை கூட்டிகிட்டு போக, எங்க வேறு உடையே கிடையாதாங்க. மிக மோசமான பழக்கம். என்ன வேற சொல்லிக்கிறாங்க, துணியை யார் துவைப்பா? ஏங்க நம்ம வீட்டு துணியை நாம தானங்க துவைக்கணும், நம்ம போடுற உடையை நாம தானங்க துவைக்கணும். அதற்காக இவ்வளோ சோம்பேறித்தனம் வர வேண்டுமா? இது ரொம்ப மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஏன்னா நைட்டுக்கு அப்புறமேட்டு நீங்கள் வெளியே போகும்போது உங்களை பல ஆண்கள் பார்க்குறாங்க. நீங்கள் உடனே சொல்லுவீங்க, புதுமை பெண்களாக என்ன சொல்லுவீங்கன்னா அவங்களுடைய கண்ணோட்டத்தை மாற்றிக்கணும் அப்படின்னு. அப்படி கிடையவே கிடையாது. நாம் சரியான விதத்தில் நடந்து கொண்டோம் அப்படின்னாலே பாதி பிரச்சனைகள் தீர்ந்து விடும் தான் நான் சொல்லுவேன். நான் கல்யாணமான பெண்கள் எல்லாருக்கும் நான் திரும்ப திரும்ப சொல்கிறது ஒரே விஷயம்தான், நல்ல உடை உடுத்திக்கிறதுல என்னங்க சிக்கனம்? நான் என்ன சொல்கிறேன், நல்ல விதமாக ட்ரெஸ்ஸை வாங்கி வாங்கி அடுக்கி வச்சுருக்கீங்க. வீட்டில் கேட்டோம்னா நிறைய பெண்கள்ட்ட நான் கேட்பேன், நான் நிறைய வாங்கி அடுக்கி வச்சுருப்பாங்க. ஏங்க இதெல்லாம் எப்போங்க போடுவீங்கன்னா, எங்கேயாவது போனோம்னா போடுவோம் அப்படிங்கிறாங்க. என்ன தினம் தினம் வெளியே போகிறீங்களா, இல்லது 10 நாளைக்கு ஒரு வெளியே போகிறீங்களா, இல்லை மாதம் மாதம் வெளியே போகிறீங்களா? எப்போவோ ஒரு நாள் போகிறதுக்காக ஒரு 4-5 உடைகளை மட்டும் வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் எடுத்து போட வேண்டியது தானுங்க. நல்லா அனுபவிப்பதற்கு தானுங்க வாழ்க்கை. வாழ்க்கைங்கிறது நன்றாக உடுத்துவதும், நம்மளுடைய மனதிற்கு பிடித்த செயல்களை செய்வதும், சந்தோஷமாக இருப்பது தாங்க வாழ்க்கை. இந்த கணவர் சொல்கிறதுல என்ன தவறு இருக்குது? இது மாதிரி நிறைய பெண்கள் இருப்பீங்க. அவங்க பார்த்துட்டு இருக்க அவங்க எல்லாருக்கும் நான் சொல்லக்கூடியது ஒன்று தான், வாழ்க்கை என்பது ஒரு முறை தான். இது சின்ன பிரச்சனைன்னு நீங்கள் நினைக்கலாம், ஆனால் இதுவும் மிக மோசமான மிக முக்கியமான பிரச்சனையும் கூட. நாளைக்கு உங்கள் பிள்ளைங்க உங்களை பார்த்து தான் வளருவாங்க. நாளைக்கு அவங்க எங்கள் அம்மா இப்படி தான் இருந்தாங்க, நானும் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஸோ பெற்றவங்களாகிய பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சொல்கிறது இதுதான். இது நான் பெண்களுக்கு மட்டும் அவர் சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயம் நான் ஆண்களுக்குமே சொல்கிறேன். நான் நிறைய இடங்கள்ல ஆண்கள் இந்த இவ்வளோண்டு ட்ரௌசரை போட்டு வந்துடுறாங்க. உண்மையா இல்லையா? நான் நிறைய இடங்களில் பார்த்துட்டு இருக்கேன். அது ஒரு ஃபேஷன். நாங்கள்லாம் இங்கே இப்போ காலத்து இளைஞர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோண்டு, அது பார்த்தீங்கன்னா ஜட்டியை விட கொஞ்சம் பெருசாக இருக்குது, அவ்வளவுதான். இவ்வளோண்டு ட்ரெஸ்ஸு, மற்ற கால் ஃபுல்லாக தெரியுது. எல்லா பெண்களும் நீங்கள் குறை சொல்கிறது எனக்கும் தெரியுது, அதனால தான் ஆண்களுக்கும் நான் சேர்த்து சொல்கிறேன். நான் இவ்வளோண்டு ட்ரெஸ்ஸாக போட்டுட்டு இவ்வளோண்டு பனியனை வேற போட்டுக்கிறாங்க. போட்டுட்டு நாங்களாம் அதாவது புதுவித மாடல் இளைஞர்கள்னு வயசானவங்க முதற்கொண்டு போட்டுக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், நல்லா முட்டி வரைக்கும் மேலேயே போடுங்களேன். யார் வேண்டான்னா, உங்களுக்கு கைலி கட்டுறது வசதியாக இல்லை, சரி ஒரு ஷார்ட்ஸ் போடுறீங்கன்னா தயவு செய்து முட்டி வரைக்குமாவது போடுங்க. அதுக்கு மேலே தயவு செய்து உங்களுடைய ட்ரௌசரை ஏற்றவே ஏற்றாதீங்க. இது ஆண்களுக்கும் சொல்லப்படுறது இதுதான். போட்டுட்டு எல்லா இடமும் அன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் இவ்வளோண்டு ட்ரெஸ்ஸு, அதுதான் அவங்களுடைய ட்ரெஸ்ஸாக போட்டுட்டு அவங்க பாட்டுக்கு ஏறி ட்ராவல் பண்ணுறாங்க. நீங்கள் பண்ணுங்கங்க, உங்களுடைய உரிமையை நாங்கள் சொல்லவே இல்லை. ஆனால் பொது இடங்களில் சில வரையறைகள் இருக்குது. இதே பார்க்குற பெண்களுக்கும் கஷ்டமாக தானங்க இருக்கும். எவ்வளோ பெண்களுக்கு ரொம்ப ஒரு கூச்சமாக இருக்கும், என்னடா இது திடீர்னு இவங்க இப்படி ஒரு ட்ரெஸ்ஸோட நிற்கிறாங்களேன்னு. உங்களுக்கு எப்படி பெண்களை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சங்கடமான ஒரு நிலை ஏற்படுதோ, அதே மாதிரி தான் நீங்கள் ட்ரெஸ் பண்ணுறதை பார்த்தா பெண்களுக்கும் ஒரு சங்கடமான நிலை ஏற்படுது. அதனால் ஆணோ பெண்ணோ சமுதாயத்துக்குள்ளே நீங்கள் உலா வரும்போது ஒரு முறையான ஆடையை பயன்படுத்திக்கோங்க. அது உங்களுக்கும் நல்லது, சமுதாயத்துலேயும் உங்கள் பேர் நல்லா இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய ஜெனரேஷனும் நல்ல விதமான ஒரு பண்பாட்டை வளர்த்துக்கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த பெண்ணுக்கு நான் சொல்லக்கூடியது இதே தான், வாழ்க்கைங்கிறது ஒரு முறை தான். அதனால் நல்ல விதவிதமாக போட்டு சந்தோஷமாக இருங்களேன். இந்த துவைக்கிறதுக்கெலாம் சோம்பேறித்தனமே படவே படாதீங்க. ஆமாம், அதுதான் நான் சொல்லுவேன். நான் கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த சகோதரருக்கும் நான் தனியாகவும் எழுதி அனுப்பிச்சிருக்கேன், இந்த வீடியோமாவும் சொல்கிறேன். நான் உங்களுக்கெல்லாம் பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு நேயரோட பிரச்சனையில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் see you.